உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரிஷி 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 நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணாதன்னு அண்ணி சொன்னாங்கல்ல. இட்ஸ் ஓகே அத்தை, நான் எதுவும் பண்ணல. நான் ஜஸ்ட் பாக்குறேன். கலசத்துல கரண்ட் எப்படி வந்திருக்கும், அது எப்படி லட்சுமி கிடைச்சிருக்கும்? பட் ரிஷி மாம் ஹி இஸ் ஃபைன். அண்ணா பார்க்கட்டுமே. அண்ணா ஒன்னு சட்டத்தை கையில எடுக்கல. ஆனா யூ பி குவைட். ரிஷி வேணாம். ரிஷி அத தொடாத. ரிஷி ரிஷி மாம் நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் ஜஸ்ட் பாக்குறேன். இது என்னது? அத கையால தொடாத ரிஷி. ரிஷி மாம் எதுவும் ஆகாது, ரிலாக்ஸ். எனக்கு எதுவும் ஆகாது, டோன்ட் வரி. ரிஷி நான் சொல்றதை இவன் கேட்க மாட்டேங்கிறானே. காட், என்னாச்சு? என்னாச்சுன்னா டாட், யாரோ பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் யோசிச்சு தான் பண்ணிருக்காங்க. புரியல. இங்க வயர் இருக்கு, இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்து ஜாக்கிரதை. ரிஷி ரிஷி பாத்துப்பா, ஜாக்கிரதை. பார்த்து ரிஷி. இங்க இங்க பாருங்க. இந்த வயரை கலசத்துல ஜாயின் பண்ணிருக்காங்க. அதை கொண்டு வந்து இங்க பிளக் பாயிண்ட்ல சொருகிருக்காங்க. அண்ட் லக்ஷ்மி கலசத்தை டச் பண்ணதும் யாரோ ஸ்விட்ச் ஆன் பண்ணிருக்காங்க. அவளுக்கு ஷாக் அடிச்சிருக்கு. ஓ காட், இவ்ளோ எல்லாம் எப்ப நடந்தது? எப்ப பண்ணிருப்பாங்க? யார் பண்ணிருப்பாங்க? வேற யார் பண்ணிருப்பாங்க? ஆனா அந்த ஃப்ராட் பண்டிதர் அவன் தான் பண்ணிருக்கணும். இது எல்லாமே அவனோட ஏற்பாடு. பல்விந்தரா, யா எஸ். இதுல இன்னும் பெரிய ஆபத்தான விஷயம் என்னன்னா, இந்த வீட்ல நடக்கிற எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு பூஜை நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவன் பண்டிதரா வந்திருக்கான். பட் இங்க பூஜை நடக்கிற விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ரொம்ப சிம்பிள் டாட். ஏன்னா 24 ஹவர்ஸும் இந்த வீட்ல நடக்கிற எல்லாத்தையும் பாக்குறாங்க. அப்படிதான் தெரியுது. ஒருவேளை இந்த வீட்ல இருந்து யாராவது அவனுக்கு தகவல் சொல்லலாம், சப்போர்ட்டும் பண்ணலாம். யா, என்ன சொல்றீங்க நீங்க? எங்க ஃபேமிலில இந்த மாதிரி யாருமே கிடையாது. அதுவும் கிரிமினலுக்கு சப்போர்ட் பண்றவங்க யாருமே கிடையாதுங்க. லக்ஷ்மி, என்னாச்சு? இந்த இடத்துல தான் மனுஷ்காவோட ரியாக்ஷனே மாறுச்சு. அதனால அவன் இங்கே தான் இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இல்லையே. என்னாச்சு? அது சரி ஆயுஷ், இன்ஸ்பெக்டர் துர்கா தேவி அவங்களுக்கும் நம்மள மாதிரியே பண்டிதர் மேலதான் சந்தேகம். கண்டிப்பா இங்க வந்தவன் பல்விந்தரா இருக்கணும்னு சொல்றாங்க. பல்விந்தரா? நீங்க ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க அண்ணே? அது பல்விந்தர் தான் எனக்கும் தெரியும். என்ன கொலை பண்றதுக்கு இத்தனை பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடிஸ் இங்க வேற என்ன பிடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கா. டேய் பல்லு, அவகிட்ட மட்டும் மாட்டவே கூடாதுடா. மாட்டின கூட்டிட்டு போய் என்கவுண்டர் பண்ணிடுவா. இந்த மனுஷா கிட்ட மாட்டிக்கிட்டு என் வாழ்க்கை படாத பாடுபடுது. எப்படிதான் இதுல இருந்து தப்பிக்க போறதுதான் தெரியல. சரி, நீ கவலைப்படாத லக்ஷ்மி. ஒரு செகண்ட் கூட நான் உன்னை தனியா விட மாட்டேன். சரி வா, நம்ம பூஜையை முடிக்கலாம். வா. ரிஷி ப்ரோ, என்ன இங்க பாருங்க. இங்க வந்து என்ன இங்க இங்க என்ன? இங்கதான் யாரும் இல்லல. நீங்க தேடினீங்களா? மலிஷ்காவும் கீழே வந்து இங்க யாருமே இல்லைன்னு சொன்னாலே. ஒரு நிமிஷம். இத மலிஷ்காவா சொன்னா? ரிஷி ப்ரோ, என்னோட கட் ஃபீலிங் எனக்கு என்ன சொல்லுதுன்னா, அவன் கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். இங்கதான் ஒளிஞ்சிருக்கான். ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மட்டும் என்ன நம்புங்க. கண்டிப்பா அவன் இங்கதான் இருப்பான். எனக்கு நல்லா தெரியும். நாம அவனை தேடிடலாமே. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. ரிஷி இவன் கரெக்டா தான் சொல்றான். ஒரு தடவை நம்ம செக் பண்ணிடலாம். சரி ஓகே, தென் எல்லா இடத்துலயும் தேடலாம். ஒரு வேலை இங்க இருந்தா அவன் கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. ஓகே. அவனை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொண்டு போய் விட்டுறலாம். சரி வாங்க தேடலாம். பாரு. இதெல்லாம் நீ எப்பவும் வேணும்னு தானே பண்ற? வேணும்னே வா. என்ன அடிக்கடி வந்து
மண்டையில இடிக்கிறியே, என் கிட்ட வர ட்ரை பண்றியா? அதுக்கு தான் இப்படி இடிக்கிற அடிக்கிற, எப்பவும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. சரிதான். இல்லனா கருப்பு நாய் கடிக்கும். நான் தான் இங்க கருப்பு நாய் மாதிரி நிக்கிறேன். எனக்கு தான் வீடு தெரு எதுவுமே கிடையாது. என்னால குலைக்க முடியாம நான் சைலண்டா நிக்கிறேன். அதோட உன்கிட்ட நான் வரணும்னா மண்டையை இடிக்கணுங்கிற அவசியமே இல்ல. நான் கடவுளை வேண்டிக்கிறேன், நீங்க 2 பேரும் பிரியவே கூடாது. நீங்களா பிரிவீங்க? நீங்க பிரியவே மாட்டீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆயிட்டீங்க. அதோட ரிஷி ப்ரோக்கு காதல் மலர்ந்தாச்சு. சார்ட்டட். ஆயுஷ், நோ ரிஷி ப்ரோ, நோ. இன்னைக்கு நான் அமைதியா இருக்க மாட்டேன். இன்னைக்கு அண்ணியை யார் காப்பாத்துனது? நீங்க தான். ஏன்? அன்பு, காதல், பாசம் என்ன வேணா சொல்லிக்கலாம். ரிஷி ப்ரோ, அவங்களுக்கு ஏதாவது ஆனா உங்களால தாங்கிக்க முடியாது. இதோ பாருங்க, இவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. ஏன் ஆகல? அதுக்கு காரணம் உங்களோட அன்பு தான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இங்க ஒருத்தன் இருக்க. இங்க நின்னு உங்களுக்கு பிரமாதமா காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன மை டியர் பிரதர் அண்ட் ரெஸ்பெக்டட் அண்ணி, இந்த கண் விளையாட்டெல்லாம் வேற என்னைக்காவது. அப்புறமா இப்போ உங்க 2 கண்ணை வச்சு போய் தேடுங்க, அந்த ஃப்ராட தேடுங்க. உங்க காதலுக்கு அவன் தான் எதிரி, போய் அவனை கண்டுபிடிங்க. ரைட். ரைட்ல வாங்க, வந்து தேடுங்க. கட்டனுக்கு பின்னாடி பாரு. கடவுளே, அப்படி நான் செத்தா என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பு, நரகத்துக்கு மட்டும் அனுப்பாத. ஏன்னா எல்லா நரகத்தையும் இங்கேயே நான் பார்த்துட்டேன். ரிஷி, இவ வேற. நீங்க என்ன பண்ற? நீ உங்க கூட மாட்டிக்கிட்டியா? லக்ஷ்மியை கூட்டிட்டு வரதானே வந்த? எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிஷி ப்ளீஸ் வா. என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? ரிஷி, நீ கொஞ்சம் பாட்டிய பத்தி நல்லா யோசிச்சு பாரு. அவங்க நிறைய வாட்டி லக்ஷ்மியை பத்தி கேட்டுட்டாங்க. உங்களுக்கு பூஜை தான் முக்கியம். இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? யா, ஆக்சுவலி யூ ரைட். பார்ட்டி வெயிட் பண்ணக்கூடாது. லக்ஷ்மி, ஆயுஷ், போலாம் வாங்க. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க ப்ளீஸ். வா போலாம். ஒரு என்ன கொன்னு தீத்துறல. எதுக்கு ஈமை மாதிரி என்ன சாவடிக்கிறீங்க? என்னால வாழவும் முடியல, சாகவும் முடியல. இவங்க போயிட்டாங்க, நான் எப்படி போறதுன்னு தெரியலையே. ஒரு வேலை பண்றேன். பால்கனில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கலாம். சாகறதுக்கு முன்னாடி எல்லாரோட பேரையும் எழுதி வச்சிடறேன். லக்ஷ்மி, ரிஷி, ஆயுஷ், மல்லிஷ்கா, அவளோட அம்மா, இவங்க எல்லாரும் நம்பி ஏமாந்துட்டேன்னு எழுதுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.